ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். 2026 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன கையோட அரசியல் களமே அதகலப்படுத்திருக்கிறாரு நம்ம செல்லூர் ராஜன். பொதுவா புத்தாண்டு அப்படின்னு பிறக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய கட்சி ரொம்ப நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா வேண்டிப்பாங்க. அந்த வகையில செல்லூர் ராஜனை வருடம் தவறாம என்ன பண்ணிடுவாரு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு, அம்பால தரிசிச்சுட்டு வருவார். அப்படி தரிசிச்சுட்டு வந்தபோது நேற்று தினத்துல கொடுத்த ஒரு பேட்டி தான் தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாம அதிமுகக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. அப்படி என்னப்பா பேசிட்டாரு செல்லூர் ராஜன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்க செல்லூர் ராஜன் எடுத்துட்டீங்கன்னா அவரு மினிஸ்டரா இருக்கும் போதே எந்த அளவுக்கு அறிவாளியான ஒரு மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள இருக்கும்போது மாவட்ட செயலாளரா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு பகீர் கலப்புவாரு, டிஸ்ட் அடிப்பாரு. அது மாத்திரம் இல்லாம எந்த மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவாரு அப்படின்னு. ஏன்னா நீங்க செல்லூர் ராஜன் எடுத்துட்டீங்கன்னா யாருமே காழ்ப்புணர்ச்சியோட ஒரு என்ன பண்ணதுல பேசினது எதிரி திமுக அவ்வளவுதான். அப்படி இருந்தா கூட கடுமையான விமர்சனங்களை திமுக மேல வைத்திருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. குற்றங்களை சொல்லுவார். அரசு தரப்புல இருந்து இந்த குற்றங்கள் நடந்திருக்கு, இதை செய்ய மறந்துட்டாங்க, இது செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் இப்படின்னு அரசுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லுவாரு. அது ஆதரவாகவும் இருக்கும், எதிராகவும் இருக்கும். எதிராக இருக்கிற கருத்துக்களை போல்ட் அடிப்பாரு. ஆனா காழ்ப்புணர்ச்சியோட முதல்வரையோ அமைச்சர்களையோ மற்ற யாரையோ அவர் காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சிச்சிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவருடைய ஃபுல் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். யாருமே காழ்ப்புணர்ச்சியோட அவர் என்ன பண்ணல, விமர்சிச்சது இல்ல அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிமுகவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லூர் ராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் சண்டைகள் வந்ததுலாம் உண்மைதாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இதுல சண்டையே வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். அப்படி சண்டைகள் வந்த காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்துல நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதிமுகவுல இன்றைக்கும் செல்லூர் ராஜுக்கு கொஞ்சம் ஒதுக்கியதான் வச்சிருக்கிறாங்க. அவரை கூட்டுல சேர்த்துக்கல, ஆட்டத்துல சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் அண்ணனுக்கு எப்பவுமே இருக்கதான் செய்யுது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும் பொழுதுதான் சமீப காலமாவே அவருடைய போக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் கார்னா தான் போயிட்டு இருக்கு. திமுக கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விமர்சிச்சிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. இப்படியா இருக்கும் பொழுது அதிமுகவுல இப்போ நிலைமை சரியில்லை அப்படின்றத எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஈவன் மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றது தான் கள நிலவரம், உண்மையான நிலவரம். இப்படியா இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படின்னு கேள்விகள் போயிட்டு இருக்கிற டைம்ல அதிமுகவுல நிச்சயம் பிடிச்சிருவாருங்க. எங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் நிச்சயம் இடத்தை பிடிச்சிருவாரு, ஆட்சி அமைப்பாரு, நாங்கெல்லாம் மினிஸ்டரு, அதிமுக மீண்டு எழுந்துருச்சு அப்படின்ற பேர் வரும் அப்படின்னு கொக்கரிச்சிட்டு இருக்காங்க அதிமுகவுல. ஈவன் நீங்க எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு என்ன சொல்றான்னா அதீத கான்பிடென்டோட என்ன பண்றாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்ச பிறகு எங்களுடைய ஆட்சி தாங்க, இதுல எந்த மாற்று கருத்து இல்லங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே வராரு. ஆனா நம்ம செல்லூர் ராஜன் என்ன சொல்லிட்டாரு, நேத்து மதுரை மீனாட்சி கோயில்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்த கையோட இப்ப இருக்கிற முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நான் சாமி கேட்ட வேண்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயையோ என்னன்னு, இப்ப இருக்கிற முதலமைச்சரே மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அண்ணனுடைய பேச்சுதான் பயங்கர ட்ரோலா இருக்கு. எப்பவுமே அதாவது அண்ணன் என்ன நினைச்சிட்டாரு, உண்மையா நினைச்சு சொன்னாரா இல்ல வருஷ தொடக்கத்திலேயே நம்ம ட்ரெண்டிங்லயே இருக்கணும்பா, அப்படி ட்ரெண்டிங்லயே இருந்தாதான் வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங்ல இருப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு எடுப்பாங்க. எந்த ஒரு காரியமும் பண்ணணும் வருஷத்தின் முதல் நாள்ல நல்ல காரியமா பண்ணணும், அது நம்மளுடைய வாழ்க்கையில தொடரும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி ஒருவேளை செல்லூர் ராஜன் நம்ம ட்ரெண்டிங்லயே இருந்தாதான், சமூக வலைதளங்கள்ல நம்ம டாப்லயே இருந்தாதான், பேசும் பொருளாவே இருந்தாதான் இந்த வருடம் ஃபுல்லா நம்ம பேசும் பொருளாவே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாரா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த உண்மைய சொல்லிட்டாருங்க. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோட அவருக்கு பொய் சொல்ல மனசு வரல. ஏன்னா வருஷ தொடக்கத்திலேயே பொய் சொல்லணுமா, அதுவும் அம்பால போய் தரிசிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படியே பொய் சொல்லணுமா அப்படின்னு தான் உண்மை, உள்ள இருக்கிற உண்மை வெளியே வந்துருச்சு.
அவரு நினைக்கிறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்லல, அவர்தான் சொல்லி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல ஆட்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, இதே ஆட்சி திரும்பவும் மலரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் வேண்டுதல் ரொம்ப பலிக்கதான் செய்யும். ஏன்னா அவ்வளோ விரதம்லாம் இருந்து என்ன பண்ணுவாரு, வேண்டுதல்லாம் பண்ணி இருக்கிறாரு. பல வேண்டுதல்கள் அண்ணன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 2026 தொடக்கத்திலேயே அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் பண்ண ஒரு வேண்டுதல் நிச்சயமா கேட்கப்படும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சரா வந்தா எப்படிங்க நாடு குட்டிச்சவரா போவாங்க, தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிடும். பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு, அவரு கூட கூட்டணி வச்சுட்டு இங்க ஆட்சியை புரிதா எப்படி நாடு விளங்கும்? அதனால முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்கணும், திமுக தான் மீண்டும் ஆட்சி கட்டில உட்காரணும்பா அப்படின்னு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்னன்னா அதிமுக இருக்கிறவங்களோ என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களோ திமுகவை ஒழித்து கட்டணும், திரும்பவும் ஆட்சியில உட்கார வைக்க கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கிறாங்க. பலமே இல்லைன்னா கூட பலமான கூட்டணி அமைப்போம் பலமான கூட்டணி அமைப்போம் சொல்லிட்டு ஓயாம கூவின்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அஜெண்டா என்னவா இருக்கு? இவங்க கூட்டணி கூட்டுறாங்க கூட்டல, இவங்க கூட்டணியில பல கட்சிகள் வருது வரல, இவங்க சீட்டு பிரிக்கிறாங்க பிரிக்கல, இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க பிடிக்கல. ஆனா இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா திமுக அடுத்த ஆட்சியில உட்கார்ந்துட கூடாதுப்பா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் ஆட்சியில முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுப்பா. இதுதான் இவங்களுடைய வேண்டுதலாவே இருக்கு, கோரிக்கைவா இருக்கு, இவங்களுடைய குறிக்கோள் அதுவாதான் இருக்கு. ஆனா அதுல இருந்த கண்டெடுத்த முத்துதான் நம்ம செல்லூர் ராஜன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆட்சி எல்லாம் சூப்பரா தான் நடந்துட்டு இருக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, அவரே அடுத்தது ஆட்சியை பிடிக்கணும், அவரே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் குடும்பத்தோட வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க என்னப்பா புதுசா உங்காலே ஒத்துக்கிட்டாரு, அவரு திமுகல அவங்க ஆட்சி சூப்பரா இருக்குது, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சூப்பரா இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, உங்களாலே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்னப்பா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா அண்ணன் மனசுல எதுவுமே வச்சுக்கல. உண்மையை சொல்றவங்களாம் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் உண்மையை சொல்லிட்டாரு, ஆட்சி சூப்பரா இருக்கு, அடுத்த ஆட்சி அவர் தான் அமையணும்னு. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஆட்சியை பிடிக்கணும், அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜனுக்கே விருப்பம் இல்ல. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. இதுல தங்கு ஸ்டிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாது. டீட்டெயிலா நிறுத்தி நிதானமா தெளிவா சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஆட்சி சூப்பராக அமைந்திருக்கிறது, நல்லாட்சி செஞ்சிட்டு இருக்காங்க, இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்களே திரும்பவும் ஆட்சியை பிடிச்சு அவரே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரே திட்ட தெல்ல தெளிவா சொல்றாரு. இதுல அவரு யாரா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு, செல்லூர் ராஜன் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. எங்க டென்ஷன்ல மாத்தி சொல்லிட்டாங்க, வாய் தவறி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிறுத்தி நிதானமா சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த வருடத்துல கொஞ்சம் தேர்தலுக்கு முன்பாக செல்லூர் ராஜனை திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இதே அதிமுக இருக்கிற பெரும்பாலானோர் திமுக பக்கம் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல செல்லூர் ராஜு அவர்கள் நிக்க வேண்டிய தொகுதி பாஜக கேட்டு இருக்காங்க, அதிமுக ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களுக்கு வருத்தமும் கூட. எப்பா எங்க தொகுதியில அடிமடியிலே கைய வைக்கிறாங்க, எடப்பாடி யாரு என்ன பண்றாரு, அமைதியாவே இருக்கிறாரு, ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒருவேளை என் தொகுதியில கைய வச்சுட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது. அதனால எப்படியோ இந்த வருஷம் ஆட்சி பிடிக்க மாட்டோம், நம்மள எம்எல்ஏ ஆக மாட்டோம், அது எதுக்குப்பா திமுக போய் சேர்ந்து திமுக எம்எல்ஏ. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருந்து திமுக வந்தவங்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நானும் போய் சேர்ந்துறேன். இப்ப தாய் கழகம் தானே, நான் கட்சியை விட்டு கட்சி பண்றேன், அது தாய் கழகம், அதுல இருந்து பிரிஞ்சு அதிமுக, தாய் கழகத்திலே போய் நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சொன்னாரோ இல்லையோ, ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி தலையில இடி விழுந்திருக்கு. செல்லூர் ராஜன் இப்படி பேசுனது ஒட்டுமொத்த அதிமுக கொஞ்சம் சலசலப்பு தான் ஏற்படுத்திருக்கு. அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் அதிமுக பக்கம் போயிடுறாரோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு. எப்படியா இருந்தாலும் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு முதல்ல உண்மையை சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வேண்டுதல் பலிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் செல்லூர் ராஜன். அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரு, எப்படி சொன்னாரு அப்படின்றத விமர்சிக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாருப்பா அது போதும், அண்ணனுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.